இந்த 2026ல இந்த மேக்கப் தொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ்ல வந்து நன்மைகளை கொடுக்கும், இல்ல தயவு செஞ்சு போதும் அந்த மேக்கப்பை விட்டுருங்கம்மா அப்படின்ற மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கும் மேம்? இப்போ நீங்கள் சுக்கரனை வச்சு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வேல்யூங்கிறது 80% இருக்குது. நீங்கள் மேக்கப் இல்லை, ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறா, இன்றைக்கி எம்ப்ராய்டரி பண்ணுறது, ஸ்டிச்சிங் பண்ணுறது, இந்த ஒர்க் பண்ணி கொடுக்குறது, ஆரி ஒர்க்கு, இதெல்லாமே அவங்களுக்கு கைவந்த கலை. இதை யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ, எனக்கு வேறு வழியே இல்லை, நான் தையல் கூட தச்சு கொடுக்குறேன்னு யார் போகிறாங்களோ, பெண்களால் இந்த காலகட்டத்தில் ஆழ முடியுமான அவங்க வீட்டு நிர்வாகத்தை அவங்களே பார்க்கக்கூடிய தன்மை இந்த சுக்கிரனுக்கு இருக்குதானே இருக்குது. யார் வேணா இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்க, இருந்தாலும் நாங்கள் வந்து அது மெய்ப்பட கேட்குறோம் சார். இந்த 2026ல எந்த நடிகர்களுக்கும் உச்சம் தொட வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் சார்? சார் நீங்க சொல்லிட்டீங்க, வாக்கு கொடுத்துட்டீங்கனாலே அது வந்து அது கண்டிப்பா நடக்கும் இல்லையா சார்? வேண்டியது இல்ல இல்ல பொதுவாகவே வந்து என்னன்னா 2026 அப்படின்னு கிடையாது, ஒரு 2024 25 பிறகு அவருடைய போக்கஸ் வந்து வேற மாதிரியான கண்ணோட்டங்கள்ல வருதான்னா, இப்போ வந்து உதாரணமா வந்து ரஜினிகாந்த், விஜயகாந்த், விஜய், அஜித் அப்படிங்கிற ஒரு இடத்துல விஜய் சேதுபதி, அடுத்தது இப்போ இப்படி சிவகார்த்திகேயன், இப்படி ஒரு பெரிய ஒரு பட்டாளமே வருதான்னா சிவகார்த்திகேயனுக்கு அடுத்த ஒரு 2026ல ஒரு பெரிய ஒரு வரமான ஒரு வாய்ப்பாக தான் ஒரு ஆண்டு தான்.